போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த டிராஃபிக் போலீஸ் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு அவரை நான் பயங்கரமாக திட்டிடுறாரு. முத்து மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு சைன் பண்ணிட்டு போக சொல்கிறாரு. முத்து வந்து சைன் பண்ணிட்டு வெளியே வராரு. அவருக்கு வேண்டிய வெயிட் பண்ணிட்டு அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து வெளியே நின்றுட்டு இருக்காரு. முத்துவை பார்த்த உடனே ஏய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. முத்து வந்து பக்கத்தில் நின்று தப்பிச்சிட்டோன்னு நினைக்காத, அடுத்த தடவை மாட்டுவேன், அப்போ தூக்கி நான் உன்னை உள்ள வைக்கிறேன், அப்போ யார் உன்னை காப்பாற்றுறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு இதுக்கெல்லாம் பயப்படுறவன் நான் இல்லை, போலீஸாக இருந்துட்டு பொதுஜனத்தை மிரட்டலான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காதீங்க, தப்பு செய்யாதவன் கடவுளுக்கு கூட பயப்பட மாட்டான், உன் மிரட்டலையெல்லாம் வேற எங்காவது வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஏங்க அதான் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாருல்ல, திரும்ப எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும் முத்து வந்து போகிறாரு. அந்த போலீஸ்கார் வந்து முறைச்சிட்டே போகிறாரு. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் வெளியே வந்ததுக்கப்புறமா வேற ஒரு கான்ஸ்டபிள் வந்துட்டு ஏப்பா அந்த பொருளெல்லாம் வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சார் 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 நில்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி எங்கள் அண்ணன் என்ன தான் சார் கேட்டான், நீங்கள் எல்லாம் அப்படி அடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அவன் என்ன சொன்னாங்கிறது நீ கேட்டேன்னா நீயும் போட்டு அவனை அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியா சார், சரி சொல்லுங்கள் சார் என்னென்னு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என் கேஸை உங்கள் இன்ஸ்பெக்டர் வந்து சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட காதில் வந்து சொல்கிறாரு அந்த போலீஸ்காரர். அதை கேட்டோன்னா அப்படியா சார் சொன்னால், அப்போ நீங்கள் அடிச்சதுல தப்பே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இதை மட்டும் இன்ஸ்பெக்டர் கேட்டிருந்தா உடம்பு ஃபுல்லாக கட்டு போட்டு விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. திரும்ப இந்த பக்கம்லாம் அவனை வர வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லி போலீஸ்கார் சொல்கிறாரு. நீங்களே கூப்பிட்டா கூட அவன் இந்த பக்கம்லாம் வரமாட்டான் சார், நீங்கள் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. சரிப்பா வந்து பொருளெல்லாம் வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்கார் உள்ளே போயிடுறாரு. மீனா அவன் என்ன கேட்டிருந்தா தெரியுமா போலீஸ் கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு மீனா காதலையே முத்து சொல்கிறாரு. மீனா அதெல்லாம் கேட்டுட்டு தலையில் அடிச்சுட்டு சிரிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க அந்த செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டியை. சாரி தாத்தா, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு இத்தனை நாளாக எங்களுக்கு தெரியல, அதனால தான் நாங்கள்லாம் இருந்து உங்களை வந்து இந்த மாதிரி கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்டையும் சொல்கிறாரு. சரியா உனக்கு தெரியல நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க. அப்புறம் முத்து மீனாவும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ அந்த நின்றுட்டு இருக்கிறவரை பார்த்துட்டு முத்து மீனாவும் அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. யார் தாத்தா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் செஞ்ச நல்ல காரியத்தினால எங்களுக்கு ஒரு உறவு கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தம்பி வந்து எங்கள் சொந்தக்காரர் தான், தூரத்து உறவு முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தாத்தா. ஆமாம் சார், ரொம்ப நாளாக நாங்கள் இவங்களை தொலாவிட்டு இருந்தோம். குடும்பத்தில் நடந்த ஒரு சின்ன பிரச்சனைனால இவங்க ஊரை விட்டு வந்துட்டாங்க. அந்த சண்டை போட்டுட்டு வந்ததுக்கப்புறமா அவங்க இங்கே வந்து செருப்பு தைக்கிற கடை வச்சுட்டு பொழைச்சிட்டு இருந்திருக்காங்க. இவங்க எங்கே இருக்காங்கன்னு நாங்கள் எத்தனையோ இடத்துல எல்லாம் தொலைவி பார்த்தேன், எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அப்போ தான் வந்து ஒரு பாட்டிக்கு வந்து ரத்தம் தேவை அடிபட்டுருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இது பார்த்தோம். அதுலேருந்து தான் இவங்க இங்கே இருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சோன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே பாட்டி வந்துட்டு ஆமாப்பா இவன் என் பேரமுறை தான் ஆகுது, இவன் பேர் சேதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. இவங்க அம்மாலாம் எனக்கு சொந்தம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு இந்த மீனா வந்து சொந்தக்காரங்களாம் இருந்து இப்படி இவங்களை தனியாக விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தப்பு தாங்க அப்படின்னு சொல்லி வந்தவரும் சொல்கிறாரு. உடனே மீனா வந்துட்டு அதான் இப்போ வந்துட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரொம்ப நன்றிங்க, உங்களால் தான் வந்து இவங்களை திரும்ப பார்க்க முடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரன் வந்து சொல்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு அதனால் என்னங்க பரவாயில்ல, வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி பார்க்குறக்கு வந்தீங்களே அதுவே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தாத்தாவும் பாட்டியும் சொன்னாங்க நீங்கள் தான் வந்து இவங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. உடனே தாத்தா வந்து தம்பி சரியாக வேலை இல்லாமல் எவ்வளவோ நாள் நாங்கள் பட்டினியாக இருந்தப்பெல்லாம் வந்து இந்த புண்ணியவதினால தான்ப்பா நாங்கள் இன்னும் உயிரோடு இருக்கோம் அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்கிறாரு. உடனே மீனா வந்துட்டு தாத்தா என்ன நீங்கள் இந்த மாதிரி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களை எங்கள் சொந்த தாத்தா பாட்டியாக தான் நாங்கள் பார்க்குறோம், அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே அந்த வந்தவர் வந்துட்டு இனிமேல் வந்து இவங்க இங்கிருந்து கஷ்டப்பட வேண்டாம், நான் வந்து எங்கள் ஊருக்கே கூட்டிகிட்டு போயிடுறேன், இவங்களை பார்த்தா எங்கள் சொந்தக்காரங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, நீங்கள் அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும், இந்த வயசான காலத்தில் திரும்பவும் ஒரு உறவு கிடச்சிருக்குதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு ஒரு உறவு மட்டும் இல்லை மீனா, திரும்பவும் ஊருக்கு கூட்டிகிட்டு போனால் மொத்த ஊரும் சந்தோஷப்படும்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி பாட்டி இப்போ உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்குது பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. பரவாயில்லம்மா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே முத்து இருந்துட்டு தாத்தா டாக்டர் இது வந்து பார்த்தாரா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வந்து பார்த்தாங்கப்பா, ஒரு பிரச்சனையும் இல்லை, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அப்படியா, அப்படின்னா சரி நாங்கள் போய் பணத்தை கட்டிட்டு டாக்டர்கிட்ட எல்லாம் பேசிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் திரும்புகிறாங்க. உடனே கூட வந்தவர் வந்துட்டு இல்லை நாங்களே பணம் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. நீங்கள் கட்டிட்டீங்களா, எதுக்குங்க நீங்கள் கட்டினீங்க, நாங்களே வந்து கட்டியிருப்போம்ல, சரி பரவாயில்ல இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம் எடுத்து கொடுக்குறாரு முத்து. இல்லை பரவாயில்லைங்க, எங்கள் தாத்தா பாட்டிக்காக நீங்கள் எவ்வளவோ செஞ்சுருக்கீங்க, இத்தனை நாளுக்கு அப்புறம் இவங்களை எங்ககிட்ட கொண்டு வந்து நீங்கள் சேர்த்துருக்கீங்க, அது போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. பரவாயில்லைங்க, இந்த வயசில் இவ்வளோ சொந்தத்து மேலே எல்லாம் இவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே அவர் வந்தவர் வந்துட்டு சார் என்னோட நம்பர் தரேன், நீங்கள் அப்பப்போ கால் பண்ணி பேசுங்க, ஊருக்கும் வாங்க, எதுனாலும் நீங்கள் வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நாங்களும் அடிக்கடி வந்து பாட்டி தாத்தா பார்க்கறக்கு வருவோம், எங்களால் இவங்களை பார்க்காம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவும் சொல்கிறாங்க. சரி தாத்தா பாட்டி உங்கள் ரெண்டு பேர்த்த கூட சேர்ந்து நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வந்தவர்கிட்ட ஃபோனை கொடுத்து முத்து மீனாவும் தாத்தா பாட்டி கூட நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்படியே நீங்களும் நில்லுங்க, உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களை பார்க்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து முத்துவே ஒரு செல்ஃபி ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாரு. உடனே மீனா வந்து பாட்டி கையில் கொஞ்சம் காசை கொடுத்து இந்தாங்க பாட்டி செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இல்லைம்மா வேண்டாம்மா, நீங்கள் வந்து என்னோட சொந்தத்தை தேடி கொடுத்ததே பெருசுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல பாட்டி, நாங்கள் இது உண்டியில் சேர்த்த பணம் தான், உங்கள் பேத்தி கொடுக்குறேன், நீங்கள் வேண்டான்னு சொல்லாமல் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரி தாத்தா, சரி பாட்டி நாங்கள் வந்து கிளம்புறோம், நீங்கள் நல்லபடியாக ஊருக்கு போயிட்டு எங்களுக்கு கூப்பிடுங்க, நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அடிக்கடி வந்து நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி மீனாவும் முத்துவும் சொல்லிட்டு கிளம்புறாங்க.
அவங்க போகும்போது தாத்தா உடனே முத்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கேட்குறாங்க. தாத்தா வந்து ஒரு கவரை கையில் எடுத்துகிட்டு, இந்தாப்பா இதில் ஃபோன் இருக்குது, என் கடைக்கு செருப்பு தைக்கிறக்கு ஒரு பொண்ணு வந்தது, அந்த பொண்ணு செருப்பு தைச்சிட்டு திரும்பி போகும்போது அந்த பொண்ணோட பையிலேருந்து ஃபோன் விழுந்துருச்சு, நாங்கள் கத்தி கூப்பிட்டும் கூட அந்த பொண்ணுக்கு காது கேட்கல, அந்த பொண்ணு பாட்டுக்கு பேசாமல் போயிடுச்சு, இந்த ஃபோனை எப்படி கொடுக்குறதுன்னு தெரியலப்பா, அதனால் நீ பார்த்து விசாரிச்சு எப்படியாவது அந்த பொண்ணுக்கிட்ட இந்த ஃபோனை கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. சரி தாத்தா, நாங்கள் பார்த்து விசாரிச்சு என்னன்னு சொல்லி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சரிண்ணே நாங்கள் கிளம்புறோம், தாத்தா பாட்டி ரொம்ப நல்லவங்க, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி 2 பேருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. 2 பேரும் நீங்கள் நல்லா வாழணும்ப்பா, சீக்கிரமாக நல்லபடியாக ஒரு குழந்தை பெற்று அதை நாங்கள் கொஞ்சணும்ப்பா அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து சொல்கிறாரு. சரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் சொல்கிறாங்க. அங்கே வீட்டில் காமிக்கிறாங்க. அண்ணாமலை வந்து ஹாலில் உட்காந்துட்டு முத்துவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சேன்னு நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இதுக்கு நடந்துகிட்டு இருக்காரு. அப்புறம் கரெக்டாக முத்துவும் மீனா உள்ள வராங்க. முத்துவை பார்த்தோன்னா வாடா முத்து, எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஒரு பிரச்சனை இல்லை மாமா, இவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுட்டு இவரை விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லைப்பா, அந்த இன்ஸ்பெக்டர் என்ன பாராட்டினாருப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்லவும் விஜயா இருந்துட்டு, ஏங்க இவன் என்ன நல்லது பண்ணியா உள்ளே போனால் பாராட்டுறதுக்கு அப்படின்னு விஜயா சொல்லவும் அண்ணாமலை வந்து அடைச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ முத்து இருந்துட்டு, அது மட்டும் இல்லைப்பா, வயசானவங்களுக்கு வந்து நீ நல்லது ஹெல்ப் பண்ணியிருக்க, நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லி சொன்னார்ப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. மீனா உடனே அது மட்டுமா சொன்னார், அதிகமாக கோவப்படக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காரு மாமா, உன் கோவம் தான் உன்னோட எதிரின்னு வேற சொன்னார் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனா அப்படி சொன்னோன்னா அண்ணாமலை வந்து முத்துவை அப்படியே பார்க்குறாரு. முத்து வந்து அப்படியே பயங்கரமாக சிரிக்கிறாரு. இவன் இப்படி தன்னை போல சிரிக்கிறான்னு சொல்லிட்டு அண்ணாமலை பார்க்குறாரு. உடனே மனோஜ் இருந்துட்டு, டேய் இப்போ எதுக்குடா நீ என்னை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மறுபடியும் முத்து சிரிச்சிட்டுப்பா, இவன் ஸ்டேஷனுக்கு வந்து என்ன பண்ணான்னு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிக்கிறாரு. மீனாவும் சிரிச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு இவன் ஸ்டேஷனுக்கு வந்து ஏதாவது விசாரிக்கிறதுக்கு வந்தானா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கேட்குறாரு. நீ வாப்பா, நீ வந்து உட்காருப்பா, நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுமா, நீயும் வந்து உட்காருமா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து அவங்க 2 பேத்தையும் கூட்டிகிட்டு போகிறாரு. டே அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. டே நீ சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்கு என்ன என் மேலே அக்கறையாவாப்பா இருக்க போது, எனக்கு வந்து அங்கே வந்து விசாரிச்சு பேசுறதுக்கு, இவன் பணம் தொலைஞ்சு போனதை விசாரிக்கிறதுக்கு வேண்டி அங்கே வந்தான்ப்பா. வந்த இடத்துல கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள், ஏட்டு, ரைட்ரு முதல் கொண்டு எல்லாரும் சேர்ந்து பொலிர்னு 4 அரை அரைஞ்சாங்கப்பா இவனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டேய் என்னடா சொல்கிற, மனோஜ் அடிச்சாங்களா, டேய் மனோஜ் உன்னை அடிச்சாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்கிறாரு. ஏண்டா பணத்தை பறி கொடுத்தவன் நீயே, அதை போய் கேட்க போனால் உன்னை அடிப்பாங்களா, என்னடா இது அநியாயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லவும் ரோஹிணி வந்துட்டு, ஆண்டி அவங்க பணத்தை கேட்க போனதுக்கெல்லாம் அடிக்கல, இவர் தேவையில்லாத கேள்வி கேட்டதுனால தான் அடி வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அவன் அப்படி என்ன கேட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அப்படி என்னடா கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கேட்குறாரு. உடனே முத்து இருந்துட்டுப்பா, அலிபாபா படத்தில் வர்ற மந்திரம் மாதிரி போலீஸ்காரருக்கு அதில் இவன் ஒன்று சொன்னான், அதுக்காக தான்ப்பா புளிர்னு உளுந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு முத்து. அது என்ன நீயே கேளுப்பா அப்படின்னு வேற முத்து வந்து கோர்த்து விடுறாரு. டே எதுக்குடா அடிச்சாங்க அப்படி நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் கேட்குறாங்க, விஜயாவும் கேட்குறாங்க. அது வந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு மனோஜ். டே மனோஜ், முத்து வந்து போலீஸ் சட்டையை பிடிச்சான், அதில் ஒரு நியாயம் இருக்குது, அதனால் அதை விசாரிச்சுட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அவனை, ஆனால் உன் விஷயத்தில் பாதிக்கப்பட்டது நீயே, அதுக்கு உன்னை எதுக்கு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. எதுக்கு மனோஜ் உன்னை அடிச்சாங்க அப்படி நீ என்னதான் கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. மனோஜ் அப்படியே திரும்பி ரோஹிணியை பாவமாக பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. அங்கே என்னடா பார்க்குற, என்ன செஞ்சேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. அது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் தாங்கிட்டே நின்றுட்டு இருக்காரு. உடனே முத்து இருந்துட்டு, அப்பா அவன் சொல்ல மாட்டான்ப்பா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போய் அண்ணாமலை காதில் வந்து சொல்கிறாரு. அதை கேட்ட அண்ணாமலை அப்படியே அசையாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன நடக்க போதுன்னு சொல்லி மனோஜ் திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. விஜயாவும் என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை எந்திரிச்சு வந்து, டே இங்கே வாடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கூப்பிட்றாங்க. மனோஜ் பக்கத்தில் வந்து நின்ன உடனே பொலிர்னு ஒன்று வைக்கிறாரு. அவர் திரும்பி அடிச்சு அந்த பக்கம் போய் விழுகிறாரு. மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போய் பிடிக்கிறாங்க, ரோஹிணியும் பிடிக்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த மனோஜ் வந்து என்னத்தை போய் அங்கே போலீஸ்கார்கிட்ட கேட்டாருன்னு சொல்லிட்டு நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் நான் எதுக்கடா சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியே வந்து மனோஜ் நல்லா மாற்று வாங்கியிருக்காரு எல்லாத்துக்கிட்டையும். இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.